ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் தை மசில் மட்டும் பெயின் இருக்குது. அதாவது எனக்கு முன்னாடி தொட மட்டும் வலி இருக்குது, என்ன காரணம் தெரியல. சில பேருக்கு வந்து பேக் பெயின் இருந்திருக்கலாம், இருந்ததுக்கப்புறம் வந்து இந்த தொடையோட வலி இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து சைடிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் இந்த வேரியேஷன் இருக்குமா, இந்த நர்வ் வந்து கம்ப்ரெஷன் இருந்ததுனால இந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு என்ன விஷயம் சொல்கிறேன்னா, பேக் பெயின் இருக்குது அப்படின்னா மசில்ஸ் ஸ்பேஸத்தாலேயும் உங்களுக்கு இரிட்டேஷன் பெயின் வரலாம். அதாவது லோக்கலாக வந்து அந்த ரீஜன் மட்டும், அந்த பேக் ரீஜன் மட்டும் உங்களுக்கு பெயின் வரலாம். இல்லை சில பேருக்கு வந்து பட் ரீஜனும் பெயின் இருக்குது. ரொம்ப நேரம் நான் சிட்டிங்கில் உட்காந்து வேலை பார்க்குறேன், என்னால் பெண்ட் பண்ணி நிமிரும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தெரியுது, ஆனால் நாள் போக்கில் சரியாயிடுது, அகைன் திருப்பி ரிப்பீட்டராக வருது அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரிப்பீட்டாக ஸ்ட்ரெயின் ஆகும்போது அந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட ரெஸ்ட் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி பொசிஷனில் வந்து நீங்கள் கால் வைக்கிறீங்கன்னு பொறுத்து மாறும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுது, ஓகேங்களா. பேக் பெயின் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து தொட வரைக்கும் வந்து எனக்கு நீளுது, கால் கீழே முட்டி கீழெலாம் பெயின் கிடையாது, முட்டிக்கு மேலே வரைக்கும் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதோட காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தொடையில் பெயின் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக இன்ஜுரி ஆகிருக்கலாம், ஓகேங்களா. இந்த எல்போ ரீஜன் வச்சு நம்ம ஊனுவோம் பார்த்தீங்களா, அது போல் வந்து ஏதாவது வெயிட்டான ஆப்ஜெக்ட் வந்து தொடையில் வச்சிருக்கலாம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஃபெமரல் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிறதுனாலையும் இந்த பெயின் வரலாம். சில பேர் வந்து ரொம்ப நேரம் சிட்டிங் உட்காரதுனால இப் ஃப்ளெக்ஸாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடிவயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து மசில் டைட் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு தொடையோட வலி இருக்கலாம். இன்னொன்று வந்து ஓவர் யூஸ், அதாவது ரொம்ப நேரம் வந்து நின்று வேலை பார்க்குறீங்க, இல்லை வந்து ஸ்டெப்ஸ் ரொம்ப நேரம் ஏறுறீங்க, ரொம்ப நேரம் வந்து ஒரு வெயிட்டான பொருள் தூக்கி வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ரொம்ப நேரம் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து ஓவர் யூஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு தொடையில் இருக்க வலி வரலாம். சில பேருக்கு வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், அதாவது பேக்லேருந்து எனக்கு தொட வரைக்கும் வலி இருக்குது அப்படின்னா, ஸோ பேக் ரீஜனில் வந்து நர்வோட கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால தொட வரைக்கும் வலி இருக்கும். அதாவது L4, L5, S1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லம்பார் ரீஜனும் சேக்ரம் ரீஜனும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அந்த ஸ்பேஸோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது டில்ட் ஆகும். எப்படின்னா, இப்போ நார்மலாக உட்காந்துருக்க பொசிஷனுக்கும் நார்மலாக வந்து டில்ட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் உட்காந்து பண்ணுறதுக்கும் இப்போ சிட்டிங்கில் வந்து நார்மலாக உட்காரதுக்கும் இப்படி சாஞ்சு உட்காரதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து பில்லிங் செக்ஷனில் இருக்காங்க, ஓகேங்களா, அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து அதிகமாக வந்து வெயிட் போட்டு உட்காந்துருக்கலாம். அந்த டைம் என்ன ஆகும்னா பட் ரீஜன் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதுனால பேக் பெயின், அதாவது பேக் போனை வந்து நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஒரு சாஞ்சு நிலையிலே வச்சுருப்பீங்க. அது என்னென்னா ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா பரவாயில்ல, பட் ரிப்பீட்டாக ஒரே ஸ்டைலில் உட்காந்தே இருக்கீங்க, அந்த வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து நார்மலாக வந்து ஃபீமேல்ஸ் வந்து சிங்கில் பாத்திரம் கழுவத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து பில்லிங் செக்ஷனாக இருக்கட்டும், சில பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சீல் வைக்கிறாங்களே அந்த பொசிஷனாக இருக்கட்டும், இல்லை டைப்ரைட்டிங் பண்ணும்போது சில பொசிஷன் வந்து மாறும், அதேமாரி டைலரிங் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து சிட்டிங் பேஸில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்ட்ரெயின் ஆகுறது. அந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் காமிக்காது, பட் ரிப்பீட்டாக பண்ணும்போது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வந்து உங்களுக்கு பேக் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ மசில் ஸ்பேஸமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த தொட வலிக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு பெயின் கம்மியாகும் நான் சொல்லித்தரேன். எக்ஸசைஸ் கண்டிப்பாக பாருங்கள், என் கூட சேர்ந்து பண்ணுங்கள், உங்களுக்கு பெயின் கம்மியாகிறது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணீங்க, இதில் இன்னும் பெயின் இருக்குது, எனக்கு இந்த பொசிஷன் பண்ணால் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கலாம். இல்லை எனக்கு இந்த பெயின் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் கம்மியாகுது, அகைன் திருப்பியும் ரிப்பீட்டடாக எனக்கு வருது, ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் இந்த எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன், இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறேன், இந்த ஒர்க் தான் எனக்கு என்னால் ரெகுலராக இருக்குது, ஸோ இதனால் எனக்கு எந்த பிரச்சனை வருமா, இல்லை இந்த ஒர்க் பண்ணும் போது இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, எந்த பொசிஷனில் வந்து நான் வேலை பார்க்கணும், ஸோ மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தருவேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த தொட வலிக்கான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பிட்வீன் கேப்பில் வந்து ஹோம் அட்வைஸ்னு சொல்லுவேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து சிட்டிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக சிட்டிங் பண்ணிவிட்டு ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ், காலை வந்து நம்ம மூமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா கால் மேலே கால் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல் ஆப்போசிட் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10, சரிங்களா. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பண்ணும்போது 10 எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதை நீங்கள் டவுனில் வச்சும் வந்து கால் நீட்டியும் வந்து 1 2 இது போல் வந்து நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அது. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா படுத்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, லைனில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா காலை வந்து வைடாக வைக்கிறீங்க, வைடாக வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா
இங்க இருக்கக்கூடிய ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் அண்ட் தை மசில்ஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸும் அந்த மசில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, 5 டைம்ஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, என் கூடயே சேர்ந்து பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது வேசஸ் லேட்டரல் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். சரிங்களா? மூணாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, லைட்டா பெண்ட் பண்ணிட்டு, ஓகே, குதிகால் தூக்கணும். ஓகேவா? இப்போ இடுப்பு தூக்குறீங்க. ஸோ ஃபுல்லாக தூக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா பட் ரீஜன் வந்து ஆம்ஸ்ட்ரிங் இருக்கும். அதாவது இந்த ரீஜன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் தெரியாது. ஓகே, டைட்னஸ் அது தெரியும். பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அகைன் திரும்பவும் தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Last one time. Okay va? So 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பேக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அப்புறம் இதே பொசிஷன்ல இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கால் பெண்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அதே போல ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா க்ளூட் மசில் ஸ்ட்ரெச் பண்ண போறோம். ஸோ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து பண்ணுங்க. கால் மேல கால் போடுங்க. கால் மேல கால் போட்டுட்டு கையை இப்படி பிடிச்சிருக்கு. ஓகேவா? இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி என்னால் கையை பிடிக்க முடியல, எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, கையை வந்து நல்லா நீட்டிட்டு இப்படி முட்டி பிடிச்சிக்கோங்க, இப்படி அழுத்திக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல ஆப்போசிட். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க இருக்க பட் ரீஜனையும் ஹாம்ஸ்ட்ரிங் ரீஜனும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இந்த நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய மசில் ஸ்ட்ரெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து 2-3 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். நீங்க 5 டைம்ஸ் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு கால் நீட்டிக்கோங்க, ஒரு காலை வந்து ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு இந்த கையால் ஆப்போசிட் ஹேண்டால ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கால் நீட்டிக்கிறீங்க, ஆப்போசிட் சைடு வந்து லெக்கை வந்து பெண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ப்ரெஸ் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதுங்களா? 1 2 3 4
5 6 7 8 9 10. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு சரிங்களா, ஒரு 2-3 டேஸ் பண்ணதுக்கு அப்புறமா கால் நல்லா வைடாக வச்சுட்டு இடுப்பு தூக்கியா இருக்கிறது 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அகைன் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ், 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ். இது வந்து நீங்கள் பில்லோ எல்லாம் பண்ணுறது ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் ஓகேங்களா, ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் இது பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் தை பெயினுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பெயின். ஸோ வீடியோ புரிஞ்சுதுங்களா? இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் தை மசில்ஸ், அதாவது தொடர் பகுதியில் இருக்கக்கூடிய வலி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஐடி பேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் எழுந்தோடனே பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது 6 to 8க்குள்ளே நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் டைமில் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா ஸோ மார்னிங் எழுந்திருக்கும் போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் மசில் ஸ்ட்ரெயின் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஹாட் பேக் கொடுக்கலாமா ஐஸ் பேக் கொடுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் வந்து மசில் வந்து ஸ்பேசமாக இருக்குது, க்ரானிக்காக இருக்குது, ரொம்ப நாளாக நாள்பட்ட வழியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஹாட் பேக் கொடுத்து பெயின் சரி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் பைக் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பேக் பெயின்லாம் இல்லை, நார்மலாக இருக்கேன், ஆனால் பைக் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன், இல்லை வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்தேன், இல்லை வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணேன், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன், ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி ஸ்ட்ரெயின் ஆகும்போது அக்யூட் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 2-3 டேஸாக பெயின் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஐஸ் பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பேசம் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் மேலே கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஹாட் பேக் கொடுத்தாலும் அப்படி தான், 10 மினிட்ஸ் மேலே வந்து ஹாட் பேக் கொடுக்கக்கூடாது. இது ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் பண்ணாலோ இல்லை வந்து ஐஸ் பேக்கோ இல்லை ஹாட் பேக்கோ வந்து அதிக நேரம் கொடுத்தாலும் உங்களுக்கு மசில் வந்து டேமேஜ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? எது பண்ணாலுமே வந்து ஒரு சேஃப்டியாகவே கம்மி டைம்லேயே பண்ணுங்கள். எல்லா கவுண்டுமே வந்து 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு க்ரானிக்காக பெயின் இருக்குது, எத்தனை நாள் சரியாகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க பொறுத்து வந்து உங்களோட வீரியம் வந்து மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஒர்க் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ பேக் பெல்ட் யூஸ் பண்ணணும், இல்லை பொசிஷன் மாற்றி உட்காரணும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், சிஸ்டம் பேஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா நர்வ்ஸ் வந்து வீக் ஆகும், டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு பெயின் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரிலீஃப் பண்ணுறது வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டேன், எனக்கு ரிப்பீட்டடாக வந்து அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு பெயின் கம்மியான போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் பெயின் கம்மியாகும் அண்ட் நாள்பட உங்களுக்கு மசில்ஸ் வீக் ஆகிட்டு அதிகமான பிரச்சனை கொண்டு வந்து விட்டுடும். ஸோ மசில் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு ஜென்ரலாக ஸ்ட்ரென்தனிங் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில். அதில் நிறைய வந்து ஃபிட்னஸ் வீடியோவும் அண்ட் ஜென்ரல் எக்ஸசைஸ் வீடியோவும் வந்து உங்களுக்கு சொல்லித் தருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.